Dear 11th standard business max students, I am Metro Karnagaran. In exercise number 8.2, sum number 15, a card is drawn from a pack of playing cards. அப்போ நம்மக்கிட்ட எத்தனை பிளேயிங் கார்ட்ஸ் இருக்குன்னா 52 பிளேயிங் கார்ட்ஸ் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13 பிரிஞ்சிடும். இவனுங்க ஃபுல்லாக ரெட்டாக இருப்பானுங்க, இவனுங்க ரெண்டு கோஷ்டியும் பிளாக்காக இருப்பானுங்க, இங்கே ஹார்ட்டினும் டைமண்டும் இருப்பாங்க, இந்த இடத்துல ஸ்பேடும் கிளேவரும் இருப்பாங்க. ரைட். ஃபஸ்ட்டு கொஸ்டின், 2 ஏஸ் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. ஏஸ் என்றால் இங்கே ஒரு ஏஸ் இருக்கும், உங்களுக்கு இங்கே ஒரு ஏஸ் இருக்கும், இங்கேயும் ஒரு ஏஸ் இருக்கும், இங்கேயும் ஒரு ஏஸ் இருக்கும், மொத்தம் 4 ஏஸ் இருக்கும். அப்போ இந்த ஐடியா புரிஞ்சிச்சுன்னா ரொம்ப ஈஸியாக அந்த சம் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு சம் நான் போட போகிறேன். ஃபஸ்ட்டு சம் இஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் 2 ஏஸஸ் கேட்டிருக்காங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் 2 ஏஸஸ். ஃபஸ்ட்டு ஏஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஏஸ் எடுக்கிறதா சொல்கிறாங்க. கார்டு இஸ் ட்ரான் ஃப்ரம் அ பேக் ஆஃப் பிளேயிங் கார்ட்ஸ் and then another card is drawn without being replaced. ஒரு கார்டு எடுத்து பார்த்துட்டு தூக்கி போட்டு அப்புறம் இன்னொரு கார்டு எடுக்கிறானா. அப்படின்னா இந்த சம்முடைய மீனிங் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒரு கார்டு எடுத்துடுறான், அதுக்கப்புறமேட்டு இன்னொரு கார்டு எடுக்கிறான். ரெண்டுமே இண்டிபெண்ட் ஈவெண்ட்ஸ். இந்த ரெண்டு நிகழ்ச்சியுமே நடந்திருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு ஏஸ் கார்டு எடுத்துருக்குறாங்க, அடுத்தது இன்னொரு ஏஸ் கார்டு எடுத்துருக்குறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஏஸ் கார்டோட இது செகண்ட் ஏஸ் கார்டு. இது சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஃபஸ்ட்டு ஏஸ் கார்டு, இது செகண்ட் ஏஸ் கார்டு. அப்போ ஃபஸ்ட்டு ஏஸ் கார்டு எடுத்து முடிச்சு தூக்கி போட்டுடுறாங்க. அதுக்கு அடுத்த ஏஸ் கார்டு எடுக்கிறாங்க. அதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. யார் இண்டிபெண்ட் ஈவெண்ட்ஸ். அதனால் ஃபஸ்ட்டு ஏஸ் கார்டோடைய சம் தனியாக போடணும், செகண்ட் ஏஸ் கார்டு சம் தனியாக போட்டு மல்டிப்ளை பண்ணணும். இண்டிபெண்ட் ஈவெண்ட்ஸ்னால் மல்டிப்ளை பண்ணணும். பிகாஸ் இது ரெண்டுமே இண்டிபெண்ட் ஈவெண்ட்ஸ். சரி, ஃபஸ்ட்டு ஏஸ் கார்டு எடுப்போம். மொத்தம் என்னிடம் இருப்பது 52 கார்டு. n ஆஃப் e பை n ஆஃப் s, n ஆஃப் e பை n ஆஃப் s. n ஆஃப் sனா மொத்தம் இருக்கிற கார்டு. நான் ஃபஸ்ட்டு போய் எடுக்கலான்னு முடிவு பண்ணுறேன். அப்போ 4ல் ஒரு கார்டு எடுத்தாகணும் நான். அப்போ எனக்கு இருக்கிற சான்ஸ் பார்த்தீங்கன்னா 4 ஓப்பன் சான்ஸ். 4 சான்ஸ் கொடுத்துருக்காங்க. 4 ஏஸ் கார்டு இருக்குது என்கிட்ட. 4 ஏஸ் கார்டு இருக்கிறதுனால 4/52. n ஆஃப் sனா மொத்தம் எத்தனை வாய்ப்புகள்? மொத்தம் 52 வாய்ப்புகள் இருக்குது. அதில் உனக்காக ஒதுக்கப்பட்டது ஏஸ் தான் நீ டார்கெட் வைக்கணும். அப்போ 4 எப்படியாவது ஒன்று வந்தால் போதும்னு சொல்லிட்டு எடுப்போம். ஒரு கேம் முடிஞ்சு போச்சு. அப்போ ஒரு கேம் முடிச்சிட்ட பிறகு 4/52 நமக்கு வந்துடுது. அடுத்த ஏஸ் எடுக்க போகிறோம். நம்ம செகண்ட் கார்டு எடுக்க போகிறோம். செகண்ட் கார்டு. இப்போது ஃபஸ்ட்டு கேம் முடிஞ்சு போச்சு. ஃபஸ்ட்டு கேமில் ஏஸ் வந்துருச்சு, அதை தூக்கி நீங்கள் எட்ட போட்டுட்டீங்க. இப்போ அடுத்த ஏஸ் எடுக்கும்போது உங்களுக்கு டோட்டல் கார்டில் ஒன்று குறைஞ்சிரும். ஏன்னா ரீப்ளேஸ்மெண்ட்டு கிடையாது. வித்தவுட் பீயிங் ரீப்ளேஸ் அந்த காலத்துக்கு எட்ட போட்டுறீங்க, இதில் வைக்க மாட்டீங்க. அப்போ ஏஸ்லேயும் ஒன்று குறைஞ்சிரும், டோட்டல் கார்ட்லேயும் ஒன்று குறைஞ்சிரும், ஏஸ்லேயும் ஒன்று குறைஞ்சிரும். அப்போ ஏஸில் 3 தான் இருக்கும். இப்போ இங்கே ஏஸ் கேம் முடிஞ்சிச்சு, ஏஸ் எடுத்துட்டீங்க, தூக்கி போட்டுட்டீங்க. 52 சான்ஸில் 4 சான்ஸ் கிடைக்கும். அந்த 4 சான்ஸை ஒரு சான்ஸ் பயன்படுத்தி எடுத்துட்டீங்க. அப்போ இந்த கேம் முடிச்சுட்டு இன்னொரு கேம் போகிறீங்க. இன்னொரு கேம் போகும்போது உங்களுக்கு 51 கார்டு இருக்கும் டோட்டலாக. ஆனால் உங்களுக்கு வாய்ப்பு 3 தான் இருக்கும். ஏன்னா ஒரு ஏஸை தான் தூக்கி எட்ட போட்டுட்டீங்களே. இப்போ மீதி 3 ஏஸ் தான் இருக்கும். அப்போ இதை வச்சு தான் நீங்கள் சம் போட்டாகணும். இப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 17 வாட்டி அடிக்கும். இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 1/13. அப்போது 1/13 இன்ட்டு 1/17. அப்போது நீங்கள் இதை மல்டிப்ளை பண்ணி போட்டிங்கன்னா உங்களுடைய ஃபஸ்ட்டு சம் முடிஞ்சிடும். உங்களுக்கு ஆன்சர் வில் பி 1/221. 1/221. இதோட ஃபஸ்ட்டு பார்ட் முடியுதுப்பா. செகண்ட் பார்ட்டுக்கு வரும். செகண்ட் பார்ட்டில் என்ன கேட்குறாங்கன்னா 2 ஸ்பேட்ஸ் கேட்குறாங்க. ரெண்டுமே ஸ்பேடாக ஆசைப்படுறாங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் ஸ்பேட். ஃபஸ்ட்டு வாட்டி எடுக்கும்போது ஸ்பேட் இன்டர்செக்ஷன் மற்றும் இரண்டாவது வாட்டி எடுக்கும்போது ஸ்பேடு வேணுமா? ஃபஸ்ட்டு வாட்டியும் ஸ்பேடு வேணுமா, ரெண்டாவது வாட்டியும் ஸ்பேடு வேணுமா? ஃபஸ்ட்டு வாட்டி ஸ்பேடு எடுக்கிறதுனால செகண்ட் வாட்டி எடுக்கிற ஸ்பேடு பாதிக்க போகிறது கிடையாது. செகண்ட் வாட்டி எடுக்கிற ஸ்பேடால் ஃபஸ்ட்டு வாட்டி எடுக்கிற ஸ்பேடு பாதிக்க போகுது. இது தனி ஈவெண்ட், அது தனி நிகழ்ச்சி. ரெண்டு பேருமே இண்டிபெண்ட். ஃபஸ்ட்டு ஸ்பேட் எடுத்தீங்க, அதனால தான் செகண்ட் ஸ்பேடு வரலன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்போது ஸ்பேட் எடுக்கிறது ஒரு இண்டிபெண்ட் ஈவெண்ட்ன்றதுனால நம்ம என்ன செய்வோம்னா ஸ்பேட் இன்ட்டு ஸ்பேட், ப்ராபபிலிட்டி ஆஃப் ஸ்பேட் இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஸ்பேட் போடுவோம். என்ன சார் ஒரே சம்பவம்னு? ஆக்சுவலாக இது ஃபஸ்ட்டு வாட்டி ட்ரா, இது செகண்ட் வாட்டி ட்ரா. அப்போ இதான் நம்ம போட போகிறோம். P of S இன்ட்டு P of S. மொத்தமாக உங்களிடம் இருப்பது 52 கார்டு. ஸ்பேட் கார்டு மொத்தமாக உங்கள்கிட்ட 52 இருக்குது.
அப்போ மொத்தமாக 52 கார்டு இருக்கும்போது ஸ்பேட் கார்டு 52 கார்டு இருக்கும்போது உங்களுடைய ஸ்பேட் கார்டு எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 13 கார்டு ஸ்பேட் இருக்கும். 13 கார்டு ஸ்பேட்ஸ் இருக்கும். அப்போ 13 கார்டு ஸ்பேட். அப்போ ஸ்பேட் முடிஞ்சு போச்சு. 52ல் 13 கார்டில் ஒன்று எடுத்து முடிச்சிட்டிங்க, ஜெயிச்சிட்டிங்க, தூக்கி எட்ட போட்டுட்டீங்க. இப்போ திருப்பி கேம் ஸ்டார்ட் ஆகுது. அண்டுனா இன்ட்டு திருப்பி ஸ்பேட் எடுக்க போகிறீங்க. ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது, வைக்கவும் கூடாதுன்ட்டான். அப்போ வைக்கவும் கூடாதுன்றதுனால உங்களுக்கு 52ல் இது 51ஆக மாறிவிடும். 13 கார்டில் தான் ஒன்று எடுத்துட்டிங்களா, அப்போ மீதி எத்தனை கார்டு இருக்கும் உங்களுக்கு? 12 கார்டு தான் பேலன்ஸ் இருக்கும். ரைட்டா? 13 டேபிள்ஸ் இதை உங்களை 4 டைம்ஸ் கேன்சல் பண்ணிவிடும். 4 டேபிள்ஸ் இது 3 டைம்ஸ் கேன்சல் பண்ணிவிடும். 3 டேபிள்ஸ் 1 3s are 3, 21, 17 times. Your answer will be 1/17 is your final answer for subdivision number 2. Okay, thank you.